கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 5 நாட்டில் இந்த படத்தை பேன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வேற எதுவும் இல்லை, துரந்தர். இந்த படம் ரன்வீர் சிங், அக்ஷய் கண்ணா, சஞ்சய் தத் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேத்துக்குமே ஒரு சரியான கம்பேக். இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஸ்பை த்ரில்லர் படம்னா அந்த வரிசையில் கண்டிப்பாக துரந்தர் தான் முதல் இடத்துல நிற்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் துரந்தர் படத்தோட ஒரு சில அன்வன் ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை துரந்தர் ரிவேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஒரே பாட்டாக தான் எடுத்தார், கிட்டத்தட்ட 8 மணி நேரம். இந்த படத்தை பாகிஸ்தானில் நடக்கிற மாதிரியும் அதில் கராச்சி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கேங்ஸ்டர்ஸோட வாழ்க்கையை படமாக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த படம் ஃபுல்லாகவே பாகிஸ்தானோட அண்டர் வேர்ல்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இது பண்ணி தாய்லாந்தில் செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது படம் ஃபுல்லாகவே பாகிஸ்தானில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்க. நம்மளையுமே அப்படியே ரியல் வேர்ல்டு பாகிஸ்தானுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த படத்தோட மேஜிக்னே சொல்லணும். துரந்தர் உண்மையிலேயே நடந்த ஒரு கதையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த பாம் அட்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே ரியலாக காட்டியிருப்பாங்க. பார்லிமெண்ட்டில் நடந்த அட்டாக்ஸ், அப்புறம் மும்பையில் நடந்த அட்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ரியல் ஃபுட்டேஜையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ரன்வீர் சிங்கோட கேரக்டரு ரியல் லைஃப்பில் வாழ்ந்த ஆர்மி ஆஃபீஸர் மோகித் சர்மாவோட கதைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் டைரக்டர் ஆதித்யதர் பார்த்தீங்கன்னா இது முழுக்க ஒரு கற்பனையான கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம லோகேஷ் கனகராஜோட எல்சியூ கேள்விப்பட்டிருப்போம், ஆதித்யதரோட ஏடியூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைரக்டர் ஆதித்யதர் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபர்ஸ்ட் படமான உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் படத்திலேயே துரந்தர் படத்துக்காக ஒரு ஹிட் அண்ட் டீட்டெயிலாக வச்சிருப்பாரு. ஒரு கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்கிரீத் சிங் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் நேமாக சொல்லியிருப்பாங்க. இந்த கேரக்டர் தான் நம்ம ஹம்சாவோட கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை ப்ரொபகண்டா ஃபிலிம்னு சொன்னாலும் பாதி நாட்டில் பேன் பண்ணியிருந்தாலும் கூட இந்த படம் தான் 2025 அதிக வசூல் பண்ண படம். இப்போ 2026 துரந்தர் த ரிவேஞ்சுமே பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேலே வசூல் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு துரந்தர் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.